லட்சியம். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இன்னைக்கு ஜனவரி 26. இன்னைக்கு தான் நம்ம நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. பிரிட்டிஷ்காரங்க நம்மளால் கான்ஸ்டிடியூஷனை எழுதவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம அதை எழுதி முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கும். ஓகே, ரிப்பப்ளிக்னா என்ன? நாட்டை அதில் இருக்க மக்களே ஆளுறது தான். எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து நாட்டை ஆள முடியாது, அப்படிதானே? ஸோ அவங்க சில பிரதிநிதிகளை செலக்ட் செஞ்சு அதிகாரம் கொடுத்து வைப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மன்னராட்சி மக்களாட்சியாக மாறினதுன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணமே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான். அந்த டைமில் இருந்த கிங் லூயிஸோட ஆட்சி மக்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துச்சு. முக்கியமான பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு நடுவில் இருக்க ஏற்றத்தாழ்வுகள் தான். மக்களுக்கு சாதாரணமாக கெட்ட வேண்டிய எதுவுமே கிடைக்கல. ஸோ மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து புரட்சி செஞ்சு ரிப்பப்ளிக்காக மாற்றினாங்க. அப்போ தான் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஐடியாலஜியோட ஒரு கண்ட்ரி உருவாச்சு. மன்னராட்சியில் நம்மளோட அடிப்படை உரிமையெல்லாம் பறிபோடுறது. இப்போ நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறோம், அதுக்கு காரணமே நம்ம நாடு ரிப்பப்ளிக்காக மாறினது தான். ஸோ ஹாப்பி ரிப்பப்ளிக்.